பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருவாய்த்துறை சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் அதிகமாக பகிர்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, வருவாய்த்துறையில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய விவரங்கள், அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே கிராம உதவியாளரோட பணிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லை, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம். ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். மண்டல துணை வட்டாட்சியர் அவரோட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக இருக்கக்கூடிய வட்டாட்சியர், அந்த வட்டாட்சியர் கீழே தான் இத்தனை பணியாளர்கள் செயல்படுறாங்க. ஸோ வட்டாட்சியரோட கடமை என்ன, அவரோட பணிகள் என்ன அப்படிங்கிறது தான் முழு தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டாட்சியர் வருவாய் நிர்வாக பணிகள். 1. வட்ட அளவில் பணியாற்றும் துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவியாளர்கள் மற்றும் இதர வருவாய்த்துறை பணியாளர் பணிகளை கண்காணித்தல். இப்போ வட்டாட்சி அலுவலகத்துக்கு கீழே குறுவட்டமாக பிரிப்பாங்க. குறுவட்டத்துலேருந்து வருவாய் கிராமமாக பிரிப்பாங்க. இந்த குறுவட்டம் எல்லாம் ஆர்ஐ கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருவாய் கிராமம் எல்லாம் விஓ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். விஓவுக்கு ஒவ்வொரு அட்ஜஸ்டன்ட் இருப்பாங்க, அதாவது கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி யார் அப்படின்னா வட்டாட்சியர் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். 2வது பயிர் மேலாய்வு செய்தல், நில அளவு பணிகள் ஆய்வு செய்தல் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் செஞ்சாகணும். 3. நில அடமான இனங்களில் நில மதிப்பு 2000க்கும் மிகைப்படாத இனங்களில் 3 ஏக்கர் புஞ்சை அல்லது 1.5 ஏக்கர் நஞ்சை பரப்பளவில் மேற்படாத இனங்களை ஆணை பிறப்பித்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 4. விலை மதிப்பு அற்ற நிலங்களில் வீட்டுமனை கோரி வரும் மனுக்கள் மீது ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ வேல்யூ லேண்டில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களை யாராவது அதாவது மதிப்பீடே இல்லாத நிலங்களுக்கு மதிப்பு உண்டாக்கி அதுக்கு இலவச பட்டா கேட்டாங்கன்னா அதை கொடுக்கக்கூடிய பணியும் கூட வட்டாட்சியர் அவங்களோட தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 5. இயற்கை இடர்பாடுகள், தீ விபத்து, வெள்ளம், புயல் ஏற்படும் காலங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் நிவாரணம் வழங்கத்தக்க நடவடிக்கை எடுத்தல் அவரோட பணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை. 6. நில ஆக்கிரமண சட்டம் 1905 படி அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமணங்களை அகற்ற நடவடிக்கை எடுத்தல். ஸோ இந்த பணிகள் அவருடைய பணிகளில் முக்கியமான ஒரு பணி. ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடிய முழு பொறுப்பும் வட்டாட்சியர் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. பிமெமோ இனங்களில் தீர்வை மற்றும் அபராதம் விதித்து ஆணை வெளியிடுதல், அதாவது இவர் கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் யார் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு மெமோ கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கூட இவருக்கானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 8. கிராமச்சாவடி, கால்நடைப்பட்டி, கல் இருப்பு, டூசி மரங்கள், நில பாரதீனம் இனங்கள், நில ஒப்படை இனங்கள், குத்தகை, தண்ணீர் தீர்வு இனங்கள், ஆக்கிரமணம், அரசு புறம்போக்கு நிலங்கள், தீர்வு விதிக்கப்பட்ட மற்றும் தீர்வு விதிக்கப்படாத நிலங்கள், இவைகளை தள ஆய்வு செய்வதும் இவரோட பணிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. 8. முதியோர் உதவித்தொகை மற்றும் இதர நலத்திட்டங்களை வழங்குதல். நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி முதியோர் உதவித்தொகைகள், இலவச நிலத்திட்டங்கள் இந்த மாதிரிலாம் வழங்குவாங்க. அப்படி வழங்கும்போது ஸோ அதில் ஒரு முழு பகுதியும் பொறுப்பும் வட்டாட்சியருக்கு இருக்குது. அதை மாவட்ட ஆட்சியர் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் மட்டும் இல்லை, வட்டாட்சியர் அவர்கள் கூட இதெல்லாம் வழங்கலாம் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. 10. நில உரிமை மாற்றம் இனங்களில் ஆணை பிறப்பித்தல், பட்டாமறுதலுக்கான ஒப்புதல் வழங்குறதும் இவரோட பொறுப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் கையகப்படுத்த இனங்களில் ஆணை பிறப்பித்தல். இப்போ அரசுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு சேவைகள் செய்ய போகிறாங்க, ஒரு அங்கன்வாடி கட்ட போகிறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போகிறாங்க, அது ஏற்கனவே அந்த நிலங்கள் வேறோடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நிலங்களை கையகப்படுத்தி ஆணை பிறப்பிக்கிற பொறுப்பும் கூட இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 12. நில ஒப்படை பாரதீன இனங்களில் விதிமுறை மீறப்பட்ட இனங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தவறாக யாராவது நில ஒப்படையை தகுதி இல்லாதவர்கள் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அது குறித்த புகார்கள் உடனே அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் வட்டாட்சியருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 13. பாசன ஆதாரங்கள் மற்றும் மலைமானிகளை ஆய்வு செய்தல், பாசன குறித்த தகராறு இனங்களை தீர்த்து வைத்தல். இப்போ விவசாய நேரங்களில் இந்த மாதிரி கம்மாயிலேருந்து தண்ணி திறந்து விடும்போது எனக்கு திறந்து விடல, உனக்கு திறந்து விடல, இப்போ ஒரு 4 ஊருக்கு சேர்ந்து ஒரே கம்மாயாக இருக்கும், எங்கள் ஊருக்கு விடுங்க, உங்கள் ஊருக்கு விடுங்கன்னு சொல்கிற பஞ்சாயத்து இருக்கும். இந்த மாதிரி பஞ்சாயத்தில் ஏற்படும்போது அதில் தலையிட்டு அதுக்கான தீர்வை பண்ணி கொடுப்ப ஒரு முழு வேலையும் யாருடைய வேலை அப்படின்னா வட்டாட்சியர் வேலை தான். 14. வருவாய் நிலை ஆணை பற்றி 11C கீழ் பாசன ஆதாரங்களில் இருந்து விவசாயம் மற்றும் தொழிற்சாலை உபயோகத்திற்கு தண்ணீர் எடுத்தல் முறைப்படுத்துவதற்கான பணிகள். இப்போ ஒவ்வொரு வட்டாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பாசன குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இங்கேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கான முழு அனுமதியும் அதற்கான முழு பார்வையும் யார் செய்யணும் அப்படின்னா வட்டாட்சியர் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட தகவல். 15. பல்வேறு பாசன
சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை இவர் தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 அரசுக்கும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் சேர வேண்டிய தொகைகளை வருவாய் வசூல் சட்டப்படி வசூலித்ததும் இவருடைய பொறுப்பாக தான் இருக்குது. 17 நிர்ணயிக்கப்பட்ட கால அளவில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி நிலவரி, கடன், சர்வே கட்டணம், வேளாண்மை வருமான வரி, நகர்ப்புற நிலவரி, நீதிமன்ற கட்டணம், வேளாண்மை வருமான வரி, நகர்ப்புற நிலவரி, நீதிமன்ற கட்டணம், முத்திரை கட்டணம், வறியவர் வழக்கு கட்டணம் மற்றும் பல்வேறு துறைகளில் இருந்து வரப்பெற்ற வேண்டிய நிலுவைத் தொகை வரி வசூலிக்கப்பட வேண்டியது இவருடைய பொறுப்பாக தான் இருக்குது. 18 கிராம நிர்வாக அலுவலர் பராமரிக்கும் வசூல் கணக்கு மற்றும் இதர கணக்குகள் ஆய்வு செய்தல். கிராம நிர்வாக விஓ பராமரிக்கும் கணக்கு எல்லாமே ஆய்வு செய்து இவரோட பணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 19 ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்குகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்ததும் இவரோட தான். அதாவது வந்து ஜமாபந்தி நடத்துவாங்க. அதில் வந்து கணக்குகள் வந்து என்ன செய்வாங்கன்னா புதுப்பிப்பாங்க. அந்த மாதிரி கணக்குகளை புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டு வந்து புதுப்பிக்கிறத ஆய்வு செய்து அதுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருடைய தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வேளாண்மை நிலங்களுக்கு நியாயமான குத்தகை வாரம் நிர்ணயிக்கிறது இவரோட பொறுப்பு. இப்போ அரசுக்கு சொந்தமான வந்து வேளாண்மை நிலங்கள் இருக்குது அப்படின்னா அதை யாருக்கு குத்தகைக்கு விடக்கூடாது அப்படிங்கிற வந்து முழு அதிகாரம் படைத்தவராக வட்டாட்சியர் இருக்கிறாரு. 21 நத்தம் மனை வரி நிர்ணயித்தல். இப்போ நத்தத்துக்கு வந்து 0 வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வரி நிர்ணயம் பண்ணக்கூடிய பொறுப்பும் இவரோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 22 அரசு புறம்போக்கு நிலங்கள் வழியாக நீர் கொண்டு செல்ல பாதை கட்டணம் நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அரசு புறம்போக்கு நிலங்கள் வழியாக நீர் யாராவது கொண்டு செல்லணும் அப்படின்னா அதற்கான கட்டணங்களையும் இவர் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 23 தண்ணீர் தீர்வை இனங்களில் ஆணை பிறப்பிக்கிறது. 24 குத்தகை உரிம பதிவு ஆணை பிறப்பிக்கிறது. 25 கிராம உதவியாளர் பணி நியமனம் செய்தல். கிராம உதவியாளர் யார் பணி நியமனம் செய்கிறது அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க தலையாரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு யார் பணி நியமனம் பண்ணுறது அப்படின்னா வட்டாட்சியர் தான் பணி நியமனம் பண்ணுறார். 26 கிராம நிர்வாக அலுவலர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை இனங்களில் தண்டனை அளித்ததும் அவரோட பணியாக தான் இருக்குது. 27 கிராம நிர்வாக பணி அமைப்பு தொடர்பான பணிகளும் அவருடைய தான் இருக்குது. 28 கிராம உதவியாளர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை இனங்களில் ஆணை பிறப்பிக்கிறது அவரோட பணியாக தான் இருக்குது. 29 கிராம நிர்வாக அலுவலரின் விடுப்பு மனுக்கள் மீது ஆணை பிறப்பிக்கிறது. இப்போ விஓலாம் லீவு கேட்குறாங்கன்னா அந்த லீவு கொடுக்கக்கூடிய அதிகாரமும் வட்டாட்சியருக்கு தான் இருக்குது அப்படின்றாங்க. 30 டூசி மரப்பட்ட மனுக்கள் மீது ஆணை பிறப்பிக்கிறது அவரோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 31 புறம்போக்கு நிலங்களில் உள்ள மரங்களை தல ஆய்வு செய்து சட்ட விரோதமான மரம் வெட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கிறது இவரோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 32 ஆறுகள் மற்றும் அரசு புறம்போக்குகளில் சட்டவிரோதமான கல் மற்றும் மணல் தோண்டி எடுப்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பும் இவரோட பொறுப்பு. ஆற்றுல மண்ணு தடுறாங்க, கம்மாயில் மண்ணு தடுறாங்க, மரத்தை வெட்டி ஏற்றுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது இயற்கை இடர்பாடுகளுக்கு பிரச்சனை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சமூக விரோதிகளை வருவாய் வட்டாட்சியர் கவனத்துக்கு சென்று அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வைக்கிறதும் இவருடைய பொறுப்பாக தான் இருக்குது. இவர் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. 33 வருவாய் நிலை ஆணைகள் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை செயல்படுத்துதல். 34 ஆதீன ஒழிப்பு இனம் ஒழிப்பு சட்ட காலங்களுக்கு அப்பாற்பட்ட இனங்கள் மீதான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 உப்பளம் அமைக்க நிலங்களை குத்தகைக்கு விடுதல் மற்றும் குத்தகை வசூலித்தல் இவரோட பொறுப்பாக தான் இருக்குது. 36 வட்டக்கணக்குகள் நடைமுறை நூல்படி பதிவேடுகள் மற்றும் கணக்குகள் பராமரிக்கப்படுதல் இவரோட வேலையாக தான் இருக்குது. 37 ராஜ்யத்துறை நிலங்களை உட்பிரிவு செய்து ஆணை வெளியிடுதல். 38 அரசால் வழங்கப்பட்ட நிலங்கள் விதிப்படி தீர்வு செய்தல். இது எல்லாமே அவருடைய பணியாக தான் இருக்குது. 2 குற்றவியல் நிர்வாக பணிகள். நம்ம ஏற்கனவே பார்த்தா வருவாய் நிர்வாகம் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா குற்றவியல் நிர்வாக பணிகள். இதில் என்னென்னா வட்ட குற்றவியல் நடுவராக அவர் வந்து நீதிபதி போல் பணி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கார். 2வது வட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரித்தல். சட்டம் ஒழுங்கு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இவர் வந்து முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய அவருடைய பொறுப்பாக இருக்குது. 3 அவசர காலத்தில் இருப்பு பாதையை கண்காணிக்க தக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 குற்றவியல் நடைமுறை பிரிவு விதி 140 கீழ் ஆணை பிறப்பிக்கிறது இவரோட பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 கொத்தடிமை தொழிலாளர் சட்டத்தினை செயல்படுத்தும் இவரோட பொறுப்பாக இருக்குது. 6 காவல்துறையினால் ஒப்படைக்கப்பட்ட உரிமை கோரப்படாத பொருட்கள் மீது நடவடிக்கை எடுத்தல் இவரோட பொறுப்பாக இருக்குது. 7 காவல்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளின் பேரில் புதைக்கப்பட்ட பிணங்களை மீண்டும் தோண்டி எடுத்து மருத்துவ ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்குறது இவரோட பொறுப்பாக தான் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு கொலை வழக்கு இல்லை ஏதோ ஒன்று சம்திங் அவங்க இறப்பு மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த புதைக்கப்பட்ட பணத்தை தோண்டுவதற்கான அனுமதி யார் கொடுக்கணும் அப்படின்னா வட்டாட்சியர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3வது என்னென்னா முக்கியமான கேட்டகரி பொதுவான பணிகள் என்ன அப்படின்னா மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம் நடத்துறது அவரோட பணி தான். பொது தேர்தல் காலத்தில் சட்டமன்ற தொகுதிகளில் உதவி தேர்தல் அலுவலராக பணியாற்றுதல். உதவி வாக்காளர் பதிவு அலுவலராக இவர் பணியாற்றக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. 3 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் இவர் தான் செய்யணும். 4 பொது சுகாதார கால்நடை தொத்து வியாதி மற்றும் காலரா முதலிய இதர தொத்து வியாதிகளை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுத்தல். பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதை கண்காணிக்கிற பொறுப்பும் இவரோட தான் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ வட்டாட்சியரோட பணிகள் குறித்த விவரங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முழு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா
வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் பயன்படுத்திங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வருவாய் கோட்டாட்சியோட பணிகள் என்ன, மாவட்ட ஆட்சியோட பணிகள் என்ன, அதே ஒரு டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரோட பணிகள் என்ன அப்படிங்கிறத வருவாய் துறையில் இருக்கக்கூடிய அலுவலோட பணிகள் விவரங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஊர வளர்ச்சி துறையுமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஒரு கிராம ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவருக்கான பொறுப்பு என்ன, வார்டு உறுப்பினர்கள் பொறுப்பு என்ன, துணைத் தலைவருக்கான பொறுப்பு என்ன, அது மட்டும் இல்லை வந்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளை தாண்டி உள்ளாட்சியில் வந்து அரசாங்கத்தால் பணி செய்யக்கூடிய கிளர்க்கு மற்றும் பிடிஓ, துணை பிடிஓ, அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஓவர்சியரு, ஜூனியர் இன்ஜினியர், இப்படி நிறைய பணியாளர் இருக்காங்க. அவங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை வந்து முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.